செல்வம் இங்க ரொம்ப கவலையோட இருக்காங்க. முத்துக்கிட்ட பேசுறாங்க. 5,00,000 ரூபாய நான் என் வாழ்க்கையில முழுசா பார்த்தது கூட கிடையாதுடா முத்து. இப்போ நான் அந்த 5,00,000 ரூபாய எங்கேருந்து இப்போ புரட்டி எடுக்க போறேனே தெரியலன்னு சொல்லும்போது, 5,00,000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்குறனாலும் கூட என்னால் அதை திருப்பி கட்ட முடியுமான்ற ஒரு சூழ்நிலையில் நான் தவிச்சிட்டு இருக்கேன்டா சொல்லும்போது, இந்த அளவுக்கு அந்த அருண் மனசு இறங்கி வந்ததே பெரிய விஷயம்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதாண்டா செல்வம். இதுக்கு வேற வழியே இல்லை. 5,00,000 ரூபாய கடன் வாங்குறதை தவிர்த்து நம்ம கிட்ட வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பார், அதை கடன் வாங்கினாலும் காரை வச்சு சம்பாதிச்சு எப்படியும் திருப்பி கட்டிடலாம். கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாரு. இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீ வெளிவந்ததே ரொம்ப பெரிய விஷயம் தர அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. 5,00,000 ரூபாய் என்னை நம்பி யாரடா வட்டிக்கு கடன் கொடுப்பான்னு சொல்லி கேட்க, வேற யார்கிட்டையும் இல்லை, சத்யா வேலை பார்க்குற கம்பெனியில் தான் நம்ம போய் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் செல்வமும் சேர்ந்து சத்யாவுடைய வேலை பார்க்குற இந்த கம்பெனிக்கு போகிறாங்க. சார், இவங்க என் மாமா அப்படின்னு அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க சத்யாவும். சார் வணக்கம், இவன் என் ஃப்ரெண்டு செல்வம். நாங்கள் 2 பேருமே கார் டிரைவர், கார் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அவசரமாக 5,00,000 ரூபாய் தேவைப்படுது. அதாவது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து முழு விவரத்தையும் அவர்கிட்ட சொல்ல, தெரியும் இப்போ அவனுடைய ஒய்ஃப் மீனா கூட என்கிட்ட 2-3 தடவை கடன் வாங்கியிருக்காங்க. சொன்னபடி அந்த கடனை திருப்பி கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப குறைச்ச வட்டிக்கு தான் நான் பணமும் கொடுத்துட்ருக்கேன், அதுவும் சத்யாவால் தான் அப்படின்னு சொல்ல, அது இதெல்லாமே நடந்தது மாமாவால் தான். மாமா சொன்னதுனால தான் நானும் இந்த முயற்சியை எடுத்தேன். நீங்களும் இதுக்கு உடனே ஒத்து வந்தீங்க, அதுக்கு நீங்களும் ஒரு வகையில் காரணம் தான் சார் அப்படின்னு சத்யா சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவை பார்த்துட்டு, சரிப்பா, நான் எல்லாருக்கும் கொடுக்குறத விட இன்னும் 1% இங்கே கம்மி பண்ணி நான் அந்த வட்டிக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் மாதம் வட்டி கரெக்டாக வந்துடணும், அசலை எப்போ திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்றதையும் எழுதி கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கே கேரண்டி சைன் போடுறேன்னு அங்கே முத்துவும் வந்துட்டு சைன் பண்ணி கொடுக்குறாங்க. 5,00,000 ரூபா பணத்தை இங்கே வாங்கி கொடுக்கவும் செய்கிறாங்க. செல்வம், இதை நீ அந்த அருண்கிட்ட அவன் கையில் இந்த பணத்தை கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, சரி முத்து, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு கண்கலங்கி அழுக, டேய் முதல்ல இந்த பணத்தை கொடுத்து அவனுடைய கடனை அடடா, அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு செல்வம் அங்கேருந்து கிளம்ப முத்துவுமே கிளம்புறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு செல்வமும் அருண்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அருண் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கையில் இருக்க பணத்தை 2 பேர் ரவுடி பசங்க இங்கே பைக்கில் வந்து பிடுங்கிட்டு போக துடிச்சு போய் அழுகத்தான் செய்கிறாங்க. அழுகிறது மட்டும் இல்லை, உடனே அதை முத்துவுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. முத்து இப்போ நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க. முத்துக்கிட்ட வந்துட்டு விஷயத்த சொன்னதுமே முத்து பதறி அடித்து ஓடி வராங்க. அங்கே ஆப்போசிட்டில் இந்த வழியாக போனாதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வம் சொன்னதுனால ஆப்போசிட்லேருந்து வந்த எங்கள் முத்துவும் கரெக்டாக அவனுங்க 2 பேருமே சேஸ் பண்ணி பிடிக்கவும் செய்ய, அவனுங்க 2 பேரும் அதே இடத்துல இங்கே முத்து கையில் ஆப்பிடவும் செய்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்குறது மட்டும் இல்லை, நேராக முத்து தரன்னு அவனுங்க 2 பேரும் இழுத்துக்கிட்டு நேராக அருண் வீட்டுக்கே வராங்க. டேய் அருண் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி சத்தமோட அருண் வெளியே வந்து நிற்கிறாரு. கூடவே இங்கே சீதாவும் வந்து நிற்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லும்போது சீதாவும் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அருண் சீதாவை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு, 5,00,000 ரூபா பணத்தை இங்கே வட்டிக்கு கடன் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துடலான்னு நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் கடன் வாங்கின விஷயத்த முன்னாடியே இங்கே தெரிஞ்சுக்கிட்டு ஆளை வச்சு பணத்தை அடிக்க பார்க்குறியா? இந்த கடனை உனக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு மாதத்துக்குள்ளே இந்த கடன் உனக்கு கொடுக்கவே விடக்கூடாதுன்றதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இவன் மேலே போட்ட கேஸ் வந்துட்டு அப்படியே இருக்கணும். என் மேலே கோவம்னா அதுக்கு நேராக என்னையை பழிவாங்க, அதுக்கு ஏன் இங்கே இன்னொரு ஆள் மூலமாக என்னை பழிவாங்கணும்னு நினைக்கிறேன். இது உனக்கு தப்பாக தெரியலை? இது நீ ஒரு போலீஸ் ஆண்டுகிட்டு இவ்வளோ பெரிய கீழ்த்தரமான வேலையை பார்த்துருக்க. இவனுங்க 2 பேரையும் அடிச்சு அடியில் உண்மையை சொல்லிட்டானுங்க. நீ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கன்னு தெரிஞ்சு போச்சு. இது உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியலைன்னு எங்கள் முத்து அந்த அருணை பார்க்க, என்ன அருண் அப்படின்னு எங்கள் சீதா பார்க்குறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க? அந்த பணத்தை இங்கே கொடுக்கணும், அதுக்காக தானே அவர் வந்தார். நீங்கள் அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் சமாதானம் பேச போன மாதிரி தெரியலை எனக்கு. நீங்கள் ஏதோ ஒரு உள்குத்து வச்சுக்கிட்டு தான் இது எல்லாமே பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, அதை கேட்ட எங்கள் அருண் வந்துட்டு பயங்கர கோவத்தில் சீதா கணத்தில் பல்லான்னு ஒரு முத்துவுக்கு முன்னாடியே அடிக்கிறாங்க. சீதா அதில் சுருண்டுட்டு கீழே விழுகவும் செய்கிறாங்க. உடனே முத்து ஓடி போய் சீதாவை தூக்குறது மட்டும் இல்லாமல், இவ்வளோ தைரியம் தான் ஏன் முன்னாடியே சீதா மேலே கையை வைப்பேன்னு சீதா முன்னாடியே அருண் அடிக்க போக, மாமா வேணாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தவும் செய்கிறாங்க. இதை பார்த்ததுமே முத்துவும் கையை ஓங்கின கை அப்படி கீழே போட, என்ன சீதா அதெல்லாம்? உன்னையே இவன் நல்லா பார்த்துக்கிறான், நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறான்னு நானும் நினச்சிட்ருக்கேன். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் வீட்டில் உன் அக்காவும் சரி, அம்மாவும் சரி, தம்பியும் சரி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணன்ற பேரில் அவள்
அவள் கழுத்தில் தாலியை கட்டி கொடுமைப்படுத்துறதுக்கு பேர் இங்கே ஆம்பளைத்தனம் கிடையாது அப்படின்னு இங்கே முத்து சொல்ல, ஏய் என்னடா பேசுகிறேன்னு அந்த அருண் ரொம்ப எகிரிக்கிட்டு முத்துக்கிட்ட வரேன். ஆமாண்டா, உனக்கு நேருக்கு நேர் மோதணும்னா அது என்கிட்ட மோது, என் ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணுக்கிட்டையோ மோதாத. அது இப்படி மோதுறதுக்கு நீ மோதாமலே இருந்துடலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அருண் பயங்கர கோவத்தில் அங்கே முத்துவோட சட்டையை பிடிக்கிறாங்க. முத்துவும் பதிலுக்கு அருணுடைய சட்டையை பிடிச்சி ரொம்ப கோவமாக முறைக்கிறது மட்டும் இல்லாமல் சீதாவை பார்த்ததுமே அந்த சட்டையை விட்டு கையை எடுக்கவும் செஞ்சிடறாங்க. இங்கே பாரு, நான் யார்கிட்ட மோதணும் எப்படி மோதணும்னு எனக்கு தெரியும், அதை நீ சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான்லாம் உங்ககிட்ட மோதுற அளவுக்கு உங்ககிட்ட எந்த அருகதையும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை, சாதாரண கார் டிரைவர் தானே நீ அப்படின்னு சொல்ல, நானும் சொல்லலாமே, உனக்கு மேலே எத்தனையோ பேர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஏன் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கு பிறகு எங்கள் கமிஷனர் வரைக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க, நீ சாதாரண இங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் தானே, இப்படி கூட உன் வேலையை நான் கேவலப்படுத்தலாமே. செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு பக்தி இருக்குது, அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு வேலையை மதிக்க கற்றுக்கும். அதை விட்டுட்டு தான் வேலை தான் வசதி, மற்றவங்க பார்க்குற வேலையெல்லாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரியெல்லாம் நீ யோசிச்சனா கடைசி வரைக்கும் நீ முன்னேறவே முடியாது. இப்படியே தான் இருக்கணும். எந்த அம்மாவும் தன் பசங்களுக்கு சாபம் விடுறதை பார்த்துட்டு இந்நேரம் அமைதியாகவே இருந்திருக்க மாட்டாங்க. உன் அம்மா இப்போ இல்லைன்னு எனக்கு கவலையாக தான் இருக்குது. உனக்கு சாபம் விடணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை, ஆனால் நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அமைதியாக நின்று பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே வேற எவனாவது ஒருத்தன் சீதா மேலே கையை வச்சிருந்தானா அவன் கையை நேரம் நான் உடச்சே போட்டிருப்பேன். சீதாவுக்கு நான் இங்கே மாமா மட்டும் இல்லை, அப்பான்ற ஸ்தானத்தில் எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது சீதாவுக்கு ஒன்றுனா நான் ஓடி வந்து நிற்க தாண்டா செய்வேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது சீதா கண்களை அழுகவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை தூக்கி அவன் முகத்திலே வீசிட்டு முத்து செல்வத்தை கூட்டிட்டு சீதாவை ஒரு ஏக்கமான பார்வையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அங்கே அருண் வந்துட்டு கோவமாக உள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் சீதா அந்த பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் இந்தாங்க 5 லட்ச ரூபான்னு எங்கள் கையில் கொடுக்க, என்ன உன் மாமா மாதிரி நீ என்னை அவமானப்படுத்துறியான்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் உங்கள் அம்மா இறந்ததுக்கு பணம் கேட்கலையே, நீங்கள் தானே 25 லட்சம் 15 லட்சம் கடைசியில் 5 லட்ச ரூபாயில் வந்துட்டு நீங்கள், ஏன் உங்கள் அம்மா இறந்ததுக்கு உங்களால் இவ்வளோ பணம் தான் கேட்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ உங்கள் அம்மா இறந்ததை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை, பணம் தான் பெருசா அப்படின்னு சீதா கேட்குறாங்க. ஏய் அப்படின்னு கையை ஓங்கும் போது, போதும் உங்கள் கோவத்தை என்கிட்ட காட்டாதீங்க, பொறுத்த வரைக்கும் என்னுடைய அருண் என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. இப்போ இருக்க அருண் வேற யாரோ, இவர் கூட எனக்கு வாழ பிடிக்கல, ஆனால் இப்போ இவரை விட்டு போகவும் மனசு இல்லாமல் இருக்கேன். காரணம் அத்தை மட்டும்தான், அத்தைக்காக மட்டும்தான், என்றைக்குமே உன் கூடவே இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான். ஒருவேளை அவங்களுக்கு தான் இறக்க போகிறோன்ற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ என்னவோ, அதனால தான் அப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டாங்க. நான் சேர்த்தாலும் என் பையனை விட்டு என்றைக்குமே போயிடக்கூடாது சீதா, அவன் கூட இருந்த அம்மாவுக்கு அம்மாவா மனைவியாக இருந்து அவனை தாங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நீ என்ன அடித்தாலும் அவனை விட்டு போகாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவங்க மட்டும்தான் அப்படின்னு சீதா சொல்லும்போது அருண் ஏக்கத்தோட பார்க்குறாங்க. இங்கே பாருங்க அருண், நான் உங்ககிட்ட அடிமைப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இத்தனை நாள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் இதே மாதிரியான இந்த அடவடித்தனத்தை நிறுத்தலைன்னா ஒரு நாள் நான் உங்களை விட்டு போகிறதுக்கான முடிவை கூட எடுக்க தயாராக தான் இருக்கேன். ஏன் மாமா, எனக்கு அப்பா மட்டும் இல்லை, எல்லா உறவுகளாகவும் என் கூட இருக்கத்தான் செய்கிறாங்க. என் அக்கா மாமா அம்மா தம்பின்னு எல்லாரும் என் கூட இருக்காங்க. ஆனால் ஒரு புருஷன் கூட இல்லைன்னா அது இத்தனை உறவுகள் இருந்தாலும் அது இல்லாததுக்கு சமமாக தான் அந்த பொண்ணு நினைக்கவும் செய்வான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பணத்துக்காக பேரம் பேச போகலன்றதும் தெரியும், அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் பேரம் பேச போனீங்கன்றதும் தெரியும். இப்போ இந்த பணத்தை ஆட்களை வச்சு திருட வச்சதுக்கு காரணமும் என் மாமாவையும் அந்த செல்வானாவையும் பழி வாங்கணுன்றதுக்காக தான். ஒரு ஏழை குடும்பத்தை ரொம்ப இங்கே கார் ஓட்டி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுனால என்ன ஆக போகுது? இங்கே இறந்து போன உங்கள் அம்மா கிடைக்க போகிறாங்களா? தப்பு 2 பேர் மேலேயே இருக்குது. அதுக்கான தவறை திருத்திக்கிறதுக்கு இங்கே பணத்தையும் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இறந்தவங்களை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கேம் விளையாடுறது எனக்கு பிடிக்கலன்னு சீதா முகத்துக்கு நேராக இங்கே திட்டிட்டு போகவும் செய்ய அருண் அவமானப்பட்டும் அதே நேரத்தில் சீதாவை பற்றின யோசனையிலே நிற்கிறாங்க.